உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் இனி தேவதூதன் போல வேகமெடுக்கப் போகிறது. ஆம், தேவர்களின் குருவான குரு பகவான் தன் நேர்க்கடியைத் தொடங்கிவிட்டார். இனி விடியல்தான். பிரபஞ்சத்தின் சுழற்சியில் கிரகங்களின் நிலை மாற்றங்கள் நம் அகத்தின் அசைவுகளோடு தொடர்புடையவை. கடந்த 100க்கும் மேற்பட்ட நாட்கள் மிதுன ராசியில் வக்ர நிலையில் பயணித்து வந்த குரு பகவான் மார்ச் மாதம் 11ஆம் தேதி தன் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கத் தொடங்கியுள்ளார். இது நம் வாழ்வில் ஞானம், செல்வம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றின் மறுமலர்ச்சி. ஜூன் மாதம் முதல் தேதியில் கடக ராசியில் உச்சமடையப் போகும் குருவின் இந்த நேரடிப் பயணம் 12 ராசிகளின் வாழ்க்கையிலும் 24 மணி நேரமும் நல்ல பலன்களை வாரி வழங்கக் காத்திருக்கிறது. ராசிவாரியான சுருக்கமான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, முயற்சிகள் வெற்றி பெறும், மன நிம்மதி கிடைக்கும் காலம் இது. ரிஷப ராசி நேயர்களே, குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும், பண வரவு பல வழிகளில் இருந்தும் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆளுமைத் திறன் மேம்படும், தொட்டது துலங்கும், வெற்றிகள் கைகூடி வரப்போகிறது. கடக ராசி அன்பர்களே, பணம் விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்பட்டாலும் இது உங்களை பலப்படுத்தும் தற்காலிகப் போராட்டம் மட்டுமே. சிம்மராசி நேயர்களே, நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி பணிச்சுமையை வெல்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், சுப காரியங்கள் இனிதே நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, தைரியம் அதிகரிக்கும், தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும், ஆரோக்கியம் மேம்படும். கும்பராசி நேயர்களே, பணவரவு சீராகும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. மீனராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகம் கைகூடி வரும், தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும். பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு நல்லதையே நினைக்கிறது. குரு பகவானின் இந்த நேர்கதிப் பயணம் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும் ஒரு அரிய வாய்ப்பு. நம்பிக்கையுடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இந்த மாற்றத்தை வரவேற்கத் தயாராகுங்கள். பிரபஞ்சத்தின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும்.